வணக்கம். இன்று நாம் என்எம்எம்எஸ் தேர்வு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சாட் பகுதி சயின்ஸ் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம், மைல். இதுக்குள்ள வேல்யூஸை கட்டாயம் படிக்க தான் செய்யணும். சரியா? வானியல் அலகுக்கு 1.496 × 10⁸ கிலோமீட்டர். இதுதான் இதுக்கு ஆன்சர் ஏ. இதை போட்டு வச்சுக்கோங்க. ஏக்கு 4, இப்போ இது 1 தான் 4, அப்போ இதே ஆன்சர். சரியா? ஏக்கு 4. அடுத்ததையும் பார்த்துருங்க. ஒளியாண்டு பிக்கு 9.46. இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இது இருக்கும். வானியல் அலகும் இந்த ஒளியாண்டும் மாற்றி இருக்கும். 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். அடுத்தது 3 எனது விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். மைல், 1 மைல் 1.6 கிலோமீட்டர். இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். மின்னோட்டத்தின் முக்கிய விளைவுகள். மின்னோட்டத்துக்கு முக்கிய விளைவுகள் வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. எல்லாமே கரெக்டு தான், மேற்கூறிய அனைத்தும். சரியா? 133 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதன்மை மின்கலன் பற்றி இருக்குது. இது 7ஆப்பு பாடத்தில் முதன்மை மின்கலன், துணை மின்கலன் ரெண்டுமே இருக்குது. அடுத்து, இவற்றில் நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளா வினையாகும். இது கரெக்டு தான். அடுத்தது, இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். துணை மின்கலத்தை தான் மின்னேற்றம் செய்யலாம், இதை மின்னேற்றம் செய்ய இயலாது. சரி, அப்போ இதுதான் தப்பு. பொம்மைகள், கை மின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. அதிலே பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? நம்ம புக்லேயே இருக்குது. உலர் மின்கலம் முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுவும் கரெக்ட். சரியா? அடுத்த கேள்வி, ஸ்கூல் என பள்ளி பருவத்தில் எழுதப்பட்டது ஆடியில் இப்படி தெரியுது என தெரிவதன் காரணம். அதுக்கு பேர் இடவள மாற்றம். ஆம்புலன்ஸில் எழுதுனதை நம்ம புக்கில் போட்டு காட்டியிருப்பாங்க. இது கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் ஸ்கூல் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து இப்படி திருப்பி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மேட் கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா இது வரும், ஸ்கூல். அதுக்கு பேர் இடவள மாற்றம். சரியா? அடுத்தது, எதிரொலிக்கும் 115 எதிரொலிக்கும் பரப்பானது தன்மீது விழும் ஒளிக்கற்றை அனைத்தையும் குவிய புள்ளியில் குவிக்கும் ஆடியின் வகை. ஒரு புள்ளியில் இப்படி பரவளைய ஆடியில் தான் ஒரு புள்ளியில் போய் இப்படி போய் குவிக்கும். இந்த கதிர்கள் எல்லாம் இப்படி ஒரு புள்ளியில் குவிக்கும். அப்போது பரவளைய ஆடி ஆன்சர். சரியா? அடுத்தது, எதிரொலிப்பு விதியின்படி செயல்படும் கருவி பெரிஸ்கோப். சரியா? பெரிஸ்கோப். கேமரா, டார்ச் லைட், கையடக்க லென்ஸ் இருக்குது. பெரிஸ்கோப் தான் கரெக்டு. 68°F வெப்பநிலைக்கு சமமான செல்சியஸ் மதிப்பினை கண்டறியவும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. F-32/9 C/5. இது 68°Fன்னு கொடுத்துருக்கு. அப்போ Fக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 68. 68 - 32/9 C/5. 68ல் 32 போச்சுன்னா 8ல் 2 போச்சுன்னா 6, 6ல் 3 போச்சுன்னா 3, 36/9 C/5. இதில் செய்கிறேன். 5 9 9 9 36. அப்போ 4 C/5. இப்போ சியை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இது டிவிஷனில் இருக்கிறனால இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் போகும். 4 × 5 C. 20. C = 20°C. இது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் போமா. பெருவெடிப்பு நிகழ்ந்தபோது உருவான வெப்பத்தின் அளவு 10⁻32 கெல்வின். 10⁻19. வளவளப்பான பரப்பில் ஒளிக்கதிர்கள் உருவாக்கும் எதிரொலிப்பு தன்மையின் பெயர். அது வளவளப்பு இதில் ஒளிக்கதிர்கள் வருதுன்னா கண்ணாடி எதிரொலிப்பு. அதுக்கு பேர் முழு அக எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு, விரவலான எதிரொலிப்பு இதெல்லாம் கிடையாது, கண்ணாடி எதிரொலிப்பு. அடுத்தது 120 273 கெல்வின் மற்றும் 295 கெல்வின் ஆகிய வெப்பநிலைகளில் ஒளியின் வேகம் முறையே. இது ஒளியின் வேகம் இது காற்றில் ஒளியின் வேகம்.
சரியா? இது காற்றில் ஒளியின் வேகம் வந்து 273 கெல்வின்னா 0 டிகிரி செல்சியஸ். சரியா? 295 கெல்வின்னா 20 டிகிரி செல்சியஸ்ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. 20 டிகிரி செல்சியஸ். இது காற்றின் ஒளியின் வேகம் 273 கெல்வினில் 331 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். 295 கெல்வினில் 344 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். இதுதான் ஆன்சர். சரியா? இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, ப்ரெஷர் குக்கரின் கைப்பிடிகள் தயாரிப்பதில் பேக்லைட் பயன்படுத்துவதன் காரணம். அது ஒரு மின்கடத்தா பொருள், அப்படிதானே? அது கடத்தா பொருளாக இருக்கும். பேக்லைட் இன்சுலேட்டர், கடத்தா பொருள். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். புரோட்டான் கோல்ஸ்டீன். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்ஸ்டீன் தான், அது கரெக்டு. எலக்ட்ரான் ஜே தாம்சன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக், அதுவும் கரெக்டு. எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி, க்ளவுடு. சரியா? எலக்ட்ரான் க்ளவுடு மாடல் வந்து போர் கிடையாது. எர்வின் அண்ட் வெர்னர் ஹெய்சன்பெர்க். எர்வின் அண்ட் வெர்னர் ஹெய்சன்பெர்க். எர்வின் அண்ட் வெர்னர் ஹெய்சன்பெர்க். சரியா? இதுதான் ஆன்சர். இதுக்கான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்டிசெப்டிக் அயோடோஃபார்ம், ஆன்டிபயோட்டிக் குளோரோஃபினிக்கால், இயற்கை ஆன்டிசெப்டிக் எத்தனால், வலி நிவாரணி ஆஸ்பிரின். வலி நிவாரணி ஆஸ்பிரின் தான் கொடுத்துருக்கு. திரும்ப வாசித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக தான் தெரியுதா? மேற்கூறிய அனைத்தும் எல்லாம் சரிதான். ஆன்டிசெப்டிக். அடுத்தது, பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படும் தீயணைப்பான். நீரா, உலர்த்தூள், நுரை, CO2 கார்பன் டை ஆக்சைடு. உலர்த்தூள். சரியா? பியூட்டது தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 125. பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினையாகும். அதை வந்து திரும்ப பாலாக மாற்ற முடியாது. தயிர் அப்போ மீளா வினை கரெக்டு. தயிரை கடைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். தயிரை கடைஞ்சால் தயிர் தான் கிடைக்கும். அப்போ இயற்பியல் மாற்றம் கரெக்டு. சரியா? நீர் உறைதல் என்பது வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது தப்பு. நீரை உறையுதுன்னா ஃப்ரீசரில் வைப்போம், உறைஞ்சிரும். திரும்ப வெளியில் எடுத்தால் நீராக மாற்றிடலாம். சரியா? அப்போ இதுதான் தப்பு. இது தவறான கூற்று. இது 3 ஆன்சர். இரும்பு துருபிடித்தல் என்பது வேதியியல் மாற்றத்திற்கான இதுவும் கரெக்டு. சரியா? அப்போ தவறான விடை வந்து 3. 120. இதுவரை கண்டறியப்பட்ட 118 தனிமங்களில் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் எத்தனை? 26 செயற்கை. சரியா? மிச்சம் 92 இயற்கையில் கிடைக்கிற தனிமம். திரவ உலோகம் வந்து பாதரசம். இதை தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிய வேண்டியது. திரவ உலோகம் வந்து பாதரசம். திரவ அலோகம் வந்து புரோமின். சரியா? புரோமின். மீதி எல்லாம் தவறு தான். அலோகம், திரவ அலோகம் புரோமின். அடுத்தது 128 HD2+. இது மெர்க்குரிக்கு Hg2+. SN2+ அயனிகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள். SN வந்து ஸ்டெயினஸு, இது மெர்க்குரி. இது மெர்க்குரஸ் போட்டிருக்கு. இதுதான் மெர்க்குரிக்கு. இது மெர்க்குரிக்கு Hg2+. SN வந்து ஸ்டெயினஸ். சரியா? அடுத்தது 129. இதில் 10 புரோட்டான் 10 நியூட்ரான் இருக்குது. வட்டத்தில் 2 இருக்கணும். அடுத்த இதில் எத்தனை இருக்கணும்? 8. இப்படி கூடிக்கிட்டே போகும், அப்படிதானே? இது வந்து யாருக்கு 10 இருக்கிறது? நியானுக்கு 10 புரோட்டான் 10 நியூட்ரான் இருக்கும் நியானுக்கு. அப்போ ஆர்கானுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 புரோட்டான். ஆர்கானுக்கு 18 புரோட்டான் இருக்கும். நியூட்ரான் 22. சரியா? 22. அடுத்தது கிரிப்டானுக்கு 36. கிரிப்டானுக்கு 36 புரோட்டான் 48 நியூட்ரான். சரியா? இது புரோட்டான், இது நியூட்ரான். அடுத்தது நியானுக்கு 10. ரேடானுக்கு 86 136 நியூட்ரான். சரியா? இதை பார்த்துக்கோங்க. ஹேபர் முறையில், அடுத்த கொஸ்டின், ஹேபர் முறையில் வினையூக்கியாக செயல்படுவது. ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது அமோனியா. சரி, அப்போ அதுக்கு வினையூக்கி என்னதுன்னா இரும்பு. அமோனியா தான் ஹேபர் முறையில் தயாரிப்பாங்க. சரியா? அடுத்தது
131 நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படும் வாயுக்கள். 3 ஏற்றம், குளோரினேற்றம், ஓசோனேற்றம் இதெல்லாம் இருந்ததுல. அதில் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்க பயன்படும் வாயுக்கள். இது ஹைட்ரஜன் கிடையாது, நம்மளுக்கு கார்பனும் கிடையாது. குளோரின் உண்டு, ஓசோன் உண்டு, ஆக்சிஜன் உண்டு. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? படிக்கும்போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை டேஷ் கொண்டு சரி செய்யலாம். எறும்பு வந்து ஃபார்மிக் அமிலத்தை இது பண்ண அமிலம், எறும்பில் இருக்கிற அமிலம் பேர் ஃபார்மிக். ஃபார்மிக் அமிலம். அப்போ எதை வச்சா நடுநிலையாக்கும்? சுண்ணாம்பு, நீட்ட சுண்ணாம்பு வைக்கணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH ட்வைஸ். இது காரம். இது எறும்பில் உள்ளது ஃபார்மிக் அமிலம். அப்போ சரி பண்ணுறது கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH ட்வைஸ். சரியா? அடுத்த கேள்வி பொறுத்துக. சேமிப்பு வேர். பீட்ரூட், கேரட், பீட்ரூட்டை சேமிப்பு வேர். அப்போ 7ல் 3, இந்த 3ல் 1 ஆன்சர். அப்படி தானே? 1 வச்சு பார்ப்போமே. உறிஞ்சு வேர். உறிஞ்சு வேர் வந்து கஸ்குட்டா உறிஞ்சு வேர். அப்போ 4, Bயில் 4. அடுத்தது பற்று கம்பி பட்டாணி, Cயில் 1. தரைகீழ் வந்து சேப்பக்கிழங்கு. அப்போ இது 2 ஆன்சர். சரியா? தரைகீழ் தண்டு சேப்பக்கிழங்கு, பற்று கம்பி பட்டாணி, உறிஞ்சு வேர் கஸ்குட்டா, சேமிப்பு வேர் பீட்ரூட். அடுத்தது 134 நிமெட்டோஃபோர்கள் எனப்படுவது. நிமெட்டோஃபோர் அப்படிங்கிறது அவிசீனியா தாவரம் வந்து. சரி, அவிசீனியா. ஆலமரம் இதெல்லாம் கிடையாது, அவிசீனியா. அடுத்தது 135 தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின்பு ஏற்படும் மாற்றங்களில் எது சரி? எது இல்லாட்டினா எவை சரி? அள்ளிகள் கீழே உதிர்ந்துவிடும். சரியா? அள்ளி வட்டம் கீழே உதிர்ந்துடும். சூர்பை கனியாக மாறும், சூழ்கள் விதைகளாக மாறும், மகரந்த தாழ் வட்டம் உதிர்கிறது. புக்குக்குள்ளே தான், இன்சைடு த புக்கு தான் இருக்குது ஆன்சர் எல்லாம். அப்போ மேற்கூறிய அனைத்தும் இது 4மே நடைபெறும். அடுத்தது 136 ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள். அது ஸ்போர்களை உருவாக்குறது பாசி உண்டு, பூஞ்சைகள், மாஸ்கள், பரணிகள். ஸ்பைரோகைரெல்லாம் கிடையாது. ஆன்சர் முதல்ல ஆல்கை, ஃபங்கைலாம் உண்டு. பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பரணிகள். சரியா? அடுத்தது 137 தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை. இப்போ உள்ள தாவரம் எல்லாம் ஆஞ்சியோஸ்பெர்மில் தான் ஒரு வித்திலை இருவித்திலை தாவரம் இருக்குது. மேம்பாடு அடைந்தவைன்னு சொல்லும்போது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான். சரியா? ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்போது இது 4th. அடுத்தது அகர் டேஸ் சிவப்பு பாசியில் இருந்து பெறப்படுகிறது. அகர் ஜெலிடியம் கிராசிலேரியா. குளோரெல்லா எல்லாம் கிடையாது. ஸ்பைருலினா, அல்வா, எஸ்கோஃபிலர், லேமினேரியா, அனஃபீனா இதெல்லாம் கிடையாது. ஜெலிடியம் கிராசிலேரியா 2 ஆன்சர். அகர் டேஸ் சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஜெலிடியம் மற்றும் கிராசிலேரியா. அடுத்தது சரியான இணைப்பு தேர்வு செய்க. 139 சரி. உறிஞ்சு உறுப்புகள் ஒட்டுண்ணி தாவரங்களில் காணப்படும் சிறப்பு வேர்கள். உறிஞ்சு உறுப்புகள் ஒட்டுண்ணி தாவரங்களில் காணப்படும் சிறப்பு வேர்கள். பாலிபெட்டலே வந்து பல தனித்த அள்ளி இதழ்கள் கொண்டவை வந்து பாலிபெட்டலே. கேமோபெட்டலே வந்து இணைந்த அள்ளி இதழ்களை கொண்டவை. அப்போ நேராக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தற்சார்பு வந்து உயிரிகள்னால் தானே தமது உணவை தயாரிக்கிற உயிர்களுக்கு பேர் தற்சார்பு உயிரிகள். அப்போ இதில் வந்து 4மே கரெக்டாக தான் இருக்குது, மேற்கூறிய அனைத்தும். சரியா? அடுத்தது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. ஒரு செல் உயிரி யூக்ளினா கரெக்ட். அமீபா, யூக்ளினா, பாரமிசியம் இது எல்லாமே ஒரு செல் உயிரி. கணுக்காளிகள்னு பார்க்கும்போது நத்தை கிடையாது. சரியா? இதுதான் பொருந்தாத இணை. கணுக்காளிகளில் நத்தை கிடையாது. நண்டு இருக்கும். நண்டு, இறால், செலந்தி இதெல்லாம் கணுக்காளிகள். முட்தோழிகளில் நட்சத்திர மீன் உண்டு, கடல் அல்லி, கடல் சாமந்தி இதெல்லாம் உண்டு. இது 7th புக்கில் இருக்குது, அந்த கட்டம் போட்டு இருக்குது. சரியா? அதில் சயின்ஸில் இருக்குது. வலைதசை புழுக்களில் நீரிசும் மண்புழுவும் இருக்கும்.
சரியா? அதில் விட்ருக்க அதில் அந்த கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி வருஷம் வருஷம் வரதான் செய்யுது. அதனால் அதை கொஞ்சம் எடுத்துக்காட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் உள்ள எடுத்துக்காட்டுகளை 140. அடுத்தது 141. பூஞ்சைகள் டேஷ் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பூஞ்சைகள் வந்து பட்டி, மொட்டு விடுதல். சரியா? பூஞ்சைகள் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பைசிகளில் காணப்படும் நிறமியின் வகை. அடுத்தது அது பச்சையம், நிறமி, பச்சையம். காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 36. இது புக்கில் இருக்குது. காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 36. அடுத்தது 144. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும் ஹார்மோன். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் வந்து ஹார்மோன். மனப்பாடமாக இருந்தால் டக்குன்னு கீழே உள்ள இதே நம்ம ஃபுல்லு வாசிக்க வேண்டாம், எழுதிடலாம். 145. கற்றை கசையில் வந்து ரோடோஸ் பைரிலம் ரூபரம். சரியா? இருமுனை கற்றை கசையிலைக்கு 3, ஏக்கு 3. இது இருக்குது, இது இருக்குது. கசையிலைகளை அற்றவை வந்து கோரினி, பாக்டீரியம், டிப்தீரியா. கசையிலைகள் அற்றவை. ஒரு முனை கற்றை கசையிலை வந்து சூடோமோனஸ், அமீபா அந்த சூடோமோனஸ் ஒரு முனை கற்றை கசையிலை. சரியா? அடுத்தது சுற்று கசையிலை வந்து ஏகோலை. சுற்று கசையிலை ஏகோலை பாக்டீரியா. அப்போ 3 ஆன்சர். ஏக்கு 3, இருமுனை கற்றை கசையிலைக்கு ரோடோஸ் பைரிலம் ரூபரம். பி வந்து கசையிலைகளை அற்றவை டிப்தீரியா. ஒரு முனை கற்றை கசையிலை வந்து சூடோமோனஸ். சுற்று கசையிலை வந்து ஏகோலை. இதுவரைக்கும் 35 கேள்விக்கான விடைகளை பார்த்தோம். சயின்ஸ் பகுதி. சரியா? நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.